ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வாங்க உங்களுக்கே நானே காமிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு உங்களுக்கும் தெரியுமா? ஏன்னா என்னோடய ஸ்குவிஷி மண்ணில் விழுந்துருச்சு கைஸ். சரி வாங்க அதை பார்க்கலாமா? இதுதான் அந்த ஸ்குவிஷி பாருங்கள், எவ்வளோ அழகான ஓரியோ ஸ்குவிஷி இப்படி ஆயிடுச்சு, மண்ணில் தெரியாமல் விழுந்துருச்சு. இதில் இருந்து அந்த ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வேறு கீழே விழுந்துருச்சு கைஸ். சரி இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பிறகு அந்த ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள் அதெல்லாம் எடுத்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு அதில் போட்டேன். ஆனால் இப்போ அது எல்லாமே எடுத்து விட்ற மாதிரி ஆயிடுச்சு. சைட்லேயும் நிறையா அழுக்கு இருந்தது. அதே மாதிரி பாருங்கள், சைடில் இருந்த அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதையும் எடுத்து விட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஆனால் செம அழுக்காக இருக்குது பாருங்கள், ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. என்னோடய ஃபேவரட். சரி வாங்க இதை க்ளீன் பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குது, ஆனால் அழுக்காக இருக்குது. சரி நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். ஸோ வாங்க அப்படியே நடந்து போவோம். ஸோ இப்போ நம்ம வாஷ்ரூமுக்கு போனோம். அதாச்சும் கழுவுற இடத்துக்கு போய் வாஷ் பேஷன் நின்று பாருங்கள். ஸோ இதுக்கு நான் ஃபோம் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் ஹேண்ட் வாஷும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷாம்பூ சோப் யூஸ் பண்ணாதீங்க. ஷாம்பூ இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ஃபோமிங் ஹேண்ட் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இப்போ அது நல்லாவே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஹேண்ட் வாஷ் சோப் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா போட்டு இது பண்ணிவிடுங்க ஃபோமை. இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் ரிசல்ட் நல்லா தெரியுதா? ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செமையாக இருக்குல்ல, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், எல்லோ லைட், ஒயிட் லைட் எல்லா லைட்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க செமையாக இருக்குது. ஆனால் இது தண்ணியாக இருக்கா? ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் ஒரு இது பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ நீங்கள் ஸ்குவிஷிக்கு தண்ணி வச்சு பண்ணலாம், ஆனால் ஸ்லைமுக்கு நீங்கள் எப்போவுமே தண்ணி வச்சு இது பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அது தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம அதை நல்லா ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கலாம். அந்த டிஷ்யூ இல்லைன்னா ஒரு கிளாத் வச்சு கூட. ஸோ பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம ஸ்ட்ரெச்சியாக செம்ம ஃபஜ்ஜியாக இருந்தது. ஸோ இந்த ஸ்குவிஷி ஓரியோ ஸ்குவிஷி தான். ஓகே, டாடா பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக